மார்வெல் ஸ்டுடியோஸ் ஒரு காலத்தில் திவாலாக தயாராக இருந்தது. ஆனால் 2008 வந்த அயன்மேன் படம் அந்த நிறுவனத்தை மீட்டது. மார்வெலின் படங்களிலேயே ஒரு ஹீரோவாக இருந்தவர் ஸ்டான் லீ. அவர் 35க்கும் மேற்பட்ட படங்களில் கேமியோவாக வந்திருக்கிறார். ராபர்ட் டவுனி ஜூனியர் ஆரம்பத்தில் அயன்மேனுக்காக தேர்வு செய்யப்படவே இல்லை. காரணம் அவரின் பழைய பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் இன்று MCUவின் அடையாளமாக அவரே இருக்கிறார். தோரின் ஹேமர் மியோல்னர் என்பது பழைய நார்வே மொழியில் அழிக்கிறவன் அல்லது அடிக்கும் எந்திரம் என்பதை குறிக்கிறது. ஸ்பைடர்மேன் ஆரம்பத்தில் MCUவில் இல்லை. சோனியுடன் ஒப்பந்தம் செய்த பிறகுதான் அவர் கேப்டன் அமெரிக்கா சிவில் வாரில் அறிமுகமானார். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இன்ஃபினிட்டி வார் படத்தில் அவர் கூறிய ஒரே ஒரு வெற்றி வழி எண்ட் கேம்ல நடந்ததுதான். மேலும் ஐரன்மேன் 2வில் கேப்டன் அமெரிக்காவின் ஷீல்டு ஒரு மேசையின் மீது இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? அதுவே ஒரு பெரிய டீசர். இன்னொரு காமெடியான தகவல் என்னவென்றால் 2019ஆம் ஆண்டு அமெரிக்க அரசு தற்செயலாக வக்காண்டாவை உண்மையான வர்த்தக நாடாக இணையதளத்தில் பட்டியலிட்டது. மார்வெல் ஃபில்ம்ஸ் மட்டுமல்ல, ரியல் உலகிலும் ஆச்சரியங்கள் நிறைந்தது.